الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فيا عباد الله أوصيكم بتقوى الله فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين وقال تبارك وتعالى ولقد نصركم الله ببدر وأنتم أذلة فاتقوا الله لعلكم تشكرون صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய ஏக வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் சொந்தம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்திற்கு ஒரு ரஹ்மத்தாகவும் அருட்கொடையாகவும் மனித சமுதாயத்துக்கெல்லாம் நேரான சீரான வழியை காட்டுவதற்காக வேண்டியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வையகத்திற்கு இறுதி நபியாக அனுப்பி வைத்த கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கையை தங்களுடைய வாழ்க்கையிலே அனுதினமும் பின்பற்றி வாழ்ந்து வெற்றிகளை கண்ட உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், இமாம்கள், நல்லவர்கள், இன்னும் யார் யாரெல்லாம் அந்த அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை தங்களுடைய வாழ்க்கையிலே மௌத் வரைக்கும் பின்பற்றி நடக்க காத்து கொண்டிருக்கிறார்களோ அப்படியான முஸ்லிமான முஃமினான ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதம் நிறைந்த ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய இறையில்லமாம் மாளிகையில் நேர காலத்துடன் வந்து இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நிலைமைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் படைத்தவன் அல்லாஹ், அவனை பயந்து தக்வாவோடு வாழ்ந்து கொள்ளுமாறும், என்னென்ன விடயங்கள் அவனின் மூலமாக ஏவப்பட்டிருக்கின்றனவோ அவைகளை குறுகிய கால வாழ்க்கையில் அவசரமாக எடுத்து நடக்குமாறும், என்னென்ன விடயங்கள் அவனின் மூலமாக தடை செய்யப்பட்டிருக்கின்றதோ அப்படியாப்பட்ட பாவகரமான காரியங்களை விட்டு முற்றுமுழுதாக தவிர்ந்து ஒதுங்கி வாழ்ந்து இந்த உலகத்தில் நல்ல பல அமாலுகளை செய்து இந்த உலகத்தை விட்டு பிரியும் தருணம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற உயர்தரமான கலிமாவை மொழிந்தவர்களாக நம் அத்தனை பேர்களுடைய உயிர்களையும் அல்லாஹ் கைப்பற்றி அருள் புரிவானாக. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்வில் ஒரு ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை, சந்தர்ப்பத்தை எமக்கு வழங்கி இருக்கிறான். எம்மிடத்திலே வந்த ரமலான் பல்வேறு அருட்கொடைகளோடும் பல்வேறு நியாமத்துக்களோடும் பல்வேறு அருள்களோடும் நம்மை வந்தடைந்தது. எம்மை வந்தடைந்த ரமலான் எம்மிடத்திலிருந்து அரை பகுதியை முடித்து கொண்டு இன்னும் அரை பகுதி மீதமாக இருக்குகின்ற இந்த தருவாயில்
குறிப்பாக இந்த 2வது 10 நாட்கள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த மகஃபிரத்தினுடைய 10 நாட்களில் நாம் எல்லாம் அண்மித்திருக்கக்கூடிய சங்கையான ஒரு நாள் தான், ஒரு தினம்தான். இந்த உலகமே பேசுகின்ற கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் இந்த உலக மக்கள் அனைவர்களாலும் பேசப்படக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்த தினமாக இருக்கிறது. அதுதான் ஹக்குக்கும் பாத்திலுக்கும் மத்தியிலே நடைபெற்ற முதலாவது போர், பத்ர் போர் என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்வு. ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ரமலானுடைய பிறை 17வது நாளில் இந்த புனிதமான இந்த போர் நடைபெறுகிறது. இந்த பத்ர் போர் எதற்காக நடைபெற்றது? இந்த பத்ர் போரினுடைய சம்பவங்கள், சரித்திரங்கள் இது எந்த முறையிலே அமைந்திருந்தது? இந்த பத்ர் போருக்கு பின்பு இஸ்லாமியர்களினுடைய நிலைமை எவ்வாறு மாறியது என்பதை சுருக்கமாக இந்த ஜும்மாவிலே உங்களுக்கு முன்னால் முன்வைக்கலாம் என நினைக்கிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமக்கு தெரியும், இஸ்லாம் ஆரம்ப காலத்தில் இந்த புனிதமான இந்த இஸ்லாமிய மார்க்கம் அறிமுகம் செய்யப்பட்ட அந்த தருணத்திலே பல்வேறுபட்ட எதிர்ப்புகளை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் மக்காவிலே எதிர்கொள்கிறார்கள். பலவிதமான இன்னல்கள், பலவிதமான துன்பங்கள். கடைசியிலே அல்லாஹ்வினுடைய ஓர்டரின் பிரகாரம், அல்லாஹ்வினுடைய கட்டளையின் பிரகாரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் மதீனா நகரை நோக்கி ஹிஜ்ரத் செய்கிறார்கள். அங்கேயாவது போய் அதாவது நல்ல முறையிலே இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து வாழ முடியுமா என்ற அளவிலே அங்கே ஹிஜ்ரத் செய்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் மதீனா நகரை சென்றடைந்ததற்கு பின்னாலும் இந்த குறைஷிகளினுடைய அட்டகாசம், இந்த குறைஷிகளினுடைய ஆதிக்கம் முடிவடைந்ததாக காணப்படவில்லை. எப்படி இந்த முஸ்லிம்களை எதிர்க்கலாம், எப்படி இந்த முஸ்லிம்களை பூண்டோடு இந்த உலகத்தை விட்டும் அழிக்கலாம் என்ற சதிவலைகளை நாளுக்கு நாள் செய்து கொண்டிருந்தார்கள். பல்வேறுபட்ட திட்டங்களை தீட்டிக் கொண்டிருந்தார்கள். இந்த தருணத்திலேதான் அனைத்தையும் இழந்து சஹாபாக்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மதீனா நகரை நோக்கி வந்திருக்கிறார்கள். தான் அவ்வளவு காலமும் சம்பாதித்த சொத்து செல்வங்கள், தன்னுடைய உடைமைகள் அனைத்தையும் அந்த மக்காவிலே விட்டுவிட்டு வெறுமனே இந்த தீனுல் இஸ்லாத்தோடு மாத்திரம் மதீனாவிலே நுழைந்தவர்கள், மதீனாவிலே அடைக்கலம் புகுந்தவர்கள், மதீனா நகரத்தினுடைய அந்த மக்களினுடைய உதவியோடு வாழக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு செய்தி வருகிறது. குறைஷி குஃபாரிகள், அந்த மக்காவில் இருக்கக்கூடிய குறைஷி குஃபாரிகள் தங்களினுடைய ஒரு வியாபார நோக்கத்திற்காக வேண்டி ஷாமுக்கு சென்றிருக்கிறார்கள், ஷாம் தேசம் சென்றிருக்கிறார்கள். பெரும் தொகையான பொருட்களுடன் சென்றவர்கள் பெரும் தொகையான லாபங்களோடு திரும்ப வருவார்கள் என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் மதீனா நகரில் இருந்து எதிர்பார்த்திருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பம். காரணம் சொல்லப்படுகிறது, அந்த குஃபாரிகள் அந்த பிரயாணத்தை மேற்கொண்டதே இந்த முஸ்லிம்களுக்கு ஏதாவது இடறு உண்டாக்க வேண்டும், தங்களிடம் நோவினைகள் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலேதான் அங்குள்ள மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பெரும் வியாபார கூட்டத்தை அனுப்பியிருந்தார்கள். வியாபார பொருட்களை ஷாம் தேசத்திற்கு அனுப்பியிருந்தார்கள். இதன் மூலமாக வருகின்ற வருவாய், இதன் மூலமாக வருகின்ற லாபத்தின் மூலமாக முஸ்லிம்களுக்கு ஏதாவது நோவினை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த நேரம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதோ மக்காவில் இருந்து ஒரு படை, ஒரு வியாபார கூட்டம் ஷாம் தேசம் சென்றிருக்கிறது. ஷாம் தேசத்தில் இருந்து தங்களுடைய பொருட்களை எல்லாம் விற்பனை செய்து அதில் இருந்து கிடைத்த லாபத்தை அப்படியே கொண்டு வரக்கூடிய சந்தர்ப்பமாக, தருணமாக இந்த தருணம் அமைந்திருக்கிறது. எனவே இந்த லாபத்தை கொண்டு போனாலும் இவர்கள் முஸ்லிம்களுக்கு தான் தொல்லை கொடுப்பார்கள், எமக்குத்தான் அநியாயம் செய்வார்கள். எனவே இதை நாம் தடுத்து நிறுத்தி
கைப்பற்றிக் கொள்வோம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தருணத்தை எதிர்பார்த்திருக்கிறார்கள். செய்தி வருகிறது, அங்கிருந்து வியாபார கூட்டம் கிளம்பி விட்டது, புறப்பட்டு விட்டது. அதற்கு தலைமை தாங்கியவர் அபூ சுஃபியான் என்கிறவர். அபூ சுஃபியான் நல்ல நுணுக்கமானவர், பிரயாண கூட்டத்தை வழிநடத்தி செல்லக்கூடியதில் வல்லவராக காணப்பட்டவர் அபூ சுஃபியான். அவருடைய தலைமையிலே அந்த கூட்டம் மக்காவை நோக்கி திரும்ப வருகிறது என்ற செய்தி பெருமானாருக்கு கேள்விப்பட்டவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே சொன்னார்கள், தோழர்களே, புறப்படுங்கள், நாம் இந்த வியாபார கூட்டத்தை தடுத்து நிறுத்தலாம், அவர்களுடைய உடைமைகளை கைப்பற்றிக் கொள்ளலாம் என்ற அமைப்பிலே அங்கே அதாவது அறிவிப்பு செய்கின்ற சந்தர்ப்பத்தில் அங்கே பல சஹாபாக்கள் முன் வருகிறார்கள். ஆனாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரையும் நிர்பந்திக்கவில்லை. எல்லோரும் வரத்தான் வேண்டும். ஏன்? போர் நடக்க போகிறது என்ற விடயமே தெரியாது, போர் நடக்க போகிறது என்ற விடயமே முன்னறிவிப்பாக தெரியாத ஒரு கட்டம். வெறுமனே அந்த 40 பேர் கொண்ட வீரர்கள் அங்கே வருகிறார்கள். அந்த வியாபார கூட்டத்தோடு அவர்களை மடக்கி பிடித்து அவர்களுடைய உடைமைகளை கைப்பற்றலாம் என்ற அமைப்பிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அறிவிப்பு செய்ததுதான் தாமதம். 313 சஹாபாக்கள் அங்கே பெருமானாரோடு வெளிக்கிளம்புகிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நகரை விட்டு பத்ர் என்கின்ற மதீனாவில் இருந்து கிட்டத்தட்ட 80 மைல்கள் தூரத்தில் இருக்கக்கூடிய இடம் பத்ருடைய அந்த மைதானம். இந்த பத்ருடைய மைதானம் என்று சொல்லக்கூடிய இடம் மதீனாவில் இருந்து 80 மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய இடம். இந்த இடத்தை நோக்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிக்கிளம்புகிறார்கள் சஹாபாக்களோடு. இந்த வழியாகத்தான் அந்த வியாபார கூட்டம் மக்காவை சென்றடைவார்கள். எனவே இந்த இடத்திலே நாம் வழிமறித்துக் கொள்ளலாம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த நேரத்தில் இந்த செய்தி அபூ சுஃபியானுக்கு கேள்விப்படுகிறது. அந்த பிரயாண கூட்டத்திலிருந்து திரும்பிய அபூ சுஃபியான் என்கிறவருக்கு கேள்விப்படுகிறது, இப்படி மதீனாவில் இருந்து ஒரு கூட்டம் எம்மை தாக்குவதற்காக, எம்முடைய உடைமைகளை கைப்பற்றுவதற்காக வெளிக்கிளம்பி விட்டார்கள் என்ற செய்தி வந்ததுதான் தாமதம். ஒருவரை பிடித்து கூலிக்கு அவரை அனுப்பி வைக்கிறார் மக்காவுக்கு. நீங்கள் போய் மக்காவுக்கு போய் அங்கிருக்கக்கூடிய நம்முடைய தோழர்களுக்கு இந்த விடயத்தை எத்தி வைக்க வேண்டும். இப்படி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய படை எங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது, எங்களுடைய வியாபார கூட்டத்துக்கு பெரும் ஒரு அச்சுறுத்தல், பாதிப்பு ஏற்பட போகிறது. எனவே அங்கிருந்து எங்களுடைய அடியாட்களை, எங்களுடைய வீரர்களை அனுப்புமாறு ஒருவரை அனுப்பி வைக்கிறார். அவரும் சென்றவர் மக்காவுக்கு நுழைந்து தன்னுடைய ஒட்டகத்தினுடைய மூக்கை அறுத்து கொண்டு தன்னுடைய சட்டையை அப்படியே கிழித்து பித்து கொண்டு அங்கே எல்லா கூட்டத்தையும் கூப்பிட்டு சொல்கிறார், இதோ அபூ சுஃபியானுடைய தலைமையிலே வந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பிரயாண கூட்டத்துக்கு ஆபத்து நேர்ந்து விட்டது. அந்த மதீனா முஸ்லிம்களினால் பெரும் ஒரு ஆபத்து வரப்போகிறது. நான் நினைக்கிறேன் எங்களுடைய வியாபாரத்தில் இருந்து எந்த பொருட்களும் எங்களுடைய கையிலே கிடைக்காது என்பதாக நான் நினைக்கிறேன். எனவே அவசரமாக விரையுங்கள் என்று சொன்னதுதான் தாமதம். அங்கிருந்த குஃபார்கள் கொதித்தெழுந்தார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அபூஜஹலுடைய தலைமையிலே அபூஜஹல் எல்லா வீட்டையும் தட்டினான். அதாவது குடும்பத்தில் இருந்தும் குறைந்தது ஒருவராவது இந்த படையிலே கலந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே அங்கே பெரிய ஒரு தஷ்கீல் செய்யப்படுகிறது. பெரும் ஒரு அறிவிப்பு செய்தி கிட்டத்தட்ட 1300 நபர்களோடு மக்காவை நோக்கி, அதாவது பத்ருடைய மைதானத்தை நோக்கி அவனும் புறப்படுகிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு புறம் அபூ சுஃபியான் என்கிறவருடைய பிரயாண கூட்டம் மக்காவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. மறுபுறம் மக்காவில் இருந்து ஒரு பெரும் படை இவர்களை காப்பாற்றுவதற்காக வந்து கொண்டிருக்கிறது. இடைநடுவிலே மதீனாவில் இருந்து முஸ்லிம்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். 3 தரப்பும் வந்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பம். இந்த நேரத்தில் அபூ சுஃபியான் என்கின்றவர் பத்ருடைய அந்த மைதானத்துக்கு கிட்டவாகின்ற நேரத்தில் இந்த செய்தியை, இது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானா என்ற இந்த விடயத்தை அறிய வேண்டும் என்ற அமைப்பிலே அவர் முன்னால் வந்த வாகனிகளிடத்திலே கேட்கிறார். அந்த பக்கத்தில் யாராவது வியாபார கூட்டங்களாவது அல்லது வேறு மனிதர்களினுடைய நடமாற்றங்கள் இருக்கின்றனா என்று கேட்ட நேரத்தில் அந்த மனிதர் சொல்கிறார்,
நான் 2 பேர்களை கண்டேன். இந்த நீர் தடாகத்துக்கு மத்தியிலே அந்த பக்கத்திலே 2 நபர்கள் வந்து தங்களினுடைய ஒட்டகங்களை படுக்க வைத்துவிட்டு தங்களினுடைய தோல் துருத்தியிலே தண்ணீரை எடுத்துக்கொண்டு சிறிது நேரம் அங்கிருந்து விட்டு சென்று விட்டார்கள் என்ற அந்த செய்தியை சொன்னதுதான் தாமதம். அபூ சுஃபியான் நுணுக்கமானவர். அபூ சுஃபியான் அந்த இடத்துக்கு செல்கிறார், அந்த நீர்த்தடாகத்தின் பக்கம் செல்கிறார். சென்று அங்கிருந்த அந்த ஒட்டகத்தினுடைய சாணங்கள், ஒட்டகத்தினுடைய அந்த கழிவுகள், இதனை கிண்டி கிளறி பார்க்கிறார். அங்கிருந்து ஈச்சம் கொட்டைகள், ஈச்ச பழத்தினுடைய விதைகள் அந்த சாணங்களுக்குள்ளால் இருக்கிறது. உடனே சொன்னார், இது யத்ரிப் என்கின்ற மதீனாவில் இருக்கக்கூடிய ஒட்டகங்கள் சாப்பிடக்கூடிய உணவு. எனவே எங்களை தாக்க வந்திருப்பது யாரும் அல்ல, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் தான். எனவே இப்போது பெரும் ஒரு ஆபத்து வந்து விட்டது என்று சொல்லி உடனே தன்னுடைய வியாபார கூட்டத்திடத்திலே வந்து தன்னுடைய வியாபார கூட்டத்தினுடைய வழியை, மக்காவை நோக்கி செல்லக்கூடிய அந்த பிரதான வழியை விட்டுவிட்டு வேறு ஒரு திசையின் பக்கமாக தன்னுடைய வியாபார கூட்டத்தை நகர்த்தி சென்று விட்டார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இந்த நேரத்தில் அவர் திரும்ப ஒரு செய்தியை கொடுக்கிறார் மக்காவாசிகளுக்கு. அங்கிருந்து வரக்கூடிய அபூஜஹல் என்கின்ற தலைமையிலே வரக்கூடியவர்களுக்கு ஒரு செய்தியை திரும்பவும் கொடுத்து அனுப்புகிறார். என்ன செய்தி? இப்படி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொண்டோம், எங்களுடைய வியாபார கூட்டத்துக்கு எந்த ஒன்றும் நடைபெறவில்லை, எனவே நீங்கள் திரும்பி சென்று விடுங்கள் என்ற அறிவிப்பையும் திரும்ப கொடுத்து அனுப்புகிறார் அபூ சுஃபியான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த செய்தியும் வருகிறது. புறப்பட்டு வந்தவர்கள் பெரும் பலத்தோடு வந்தார்கள். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ஒட்டகங்களோடு, சொல்ல முடியாத 100க்கும் மேற்பட்ட குதிரைகளோடு, கணக்கிட முடியாத ஒட்டகங்களோடு பெரும் ஆரவாரத்துடன் வந்த அந்த கூட்டம். அவர்களுக்கு இந்த செய்தி கேள்விப்பட்டவுடன் சிலர்கள், அந்த மக்காவில் இருந்து வந்த அந்த கூட்டத்தில் உள்ள சிலர்கள் சொன்னார்கள், போர் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படாது, எங்களுடைய பொருட்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டு விட்டது, எனவே நாம் இத்தோடு திரும்பி சென்று விடலாம் என்று அங்கே பேசிக் கொள்கிறார்கள். ஆனாலும் அபூஜஹல் என்கின்றவன், அவன் மமதை பிடித்தவன், நாங்கள் யார் என்பதை காட்ட வேண்டும் என்ற அமைப்பிலே, இதற்கு பின்னாலும் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே உள்ள காஃபிர்களின் பக்கம் அவர்கள் நெருங்கக்கூடாது, அப்படியான ஒரு படிப்பை, ஒரு பாடத்தை அவர்களுக்கு புகட்ட வேண்டும் என்ற அடிப்படையிலே அங்கிருந்தவர்களுக்கு சொன்னான், யாருமே சென்று விடாதீர்கள், நாம் வந்த பயணத்தை நாம் முடிக்கும் வரைக்கும் யாரும் சென்று விடாதீர்கள். அந்த நேரத்தில் 1300 பேர்கள் வந்த இடத்திலே சில தர்க்கங்கள், சில கருத்து முரண்பாடுகள் வந்து 300 பேர் திரும்பி விட்டார்கள், 1000 பேர் மீதம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அபூ சுஃபியானுடைய வியாபார கூட்டம் வேறு வழியாக தப்பித்துக் கொண்டது. இப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ரை நோக்கி வருகிறார்கள், பத்ர் என்கின்ற இடத்தை நோக்கி வருகிறார்கள். அந்த குறைஷ் குஃபார்களும் 1000 பேர்களுடன், 1000 நபர்களுடன் அங்கே ஆடலும் பாடலுமாக அந்த பத்ரை நோக்கி வருகிறார்கள். 2 படையும் ஒன்றுக்கொண்டு மோத வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் உருவாக போகிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இந்த தலைப்பு இது லேசாக 15, 20, 25 நிமிடங்களுக்குள் பேசி முடிக்க முடியுமான ஒரு தலைப்பல்ல. எனவே சுருக்கமான சில விடயங்களோடு இந்த குத்பாவை முடித்துக் கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்போது இந்த குஃபார்கள் வந்து விட்டார்கள், பத்ரை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பத்ருடைய அந்த பள்ளத்தாக்குக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மலைக்கு பின்னால் அந்த குஃபார்கள் அப்படியே வந்து இறங்கி விட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுபுறத்திலே சஹாபாக்களோடு இருக்கிறார்கள். 2 படைகளுக்கும் தெரியாது நாங்கள் பக்கத்திலே தான் இருக்கிறோம் என்பதாக. இந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதுவர்களை அனுப்புகிறார்கள். அந்த குஃபார்களுடைய அந்த அடுத்த பக்கத்தினுடைய செய்தி என்னவாக இருக்கிறது என்பதை அறிய வேண்டும் என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுவரை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அபூ சுஃபியானுடைய கூட்டம் வருகிறது. ஆனால் ஆள் அனுப்பி 2-3 தோழர்களை அனுப்பி பார்த்த பின்புதான் தெரிகிறது பிரயாண கூட்டம் தப்பித்து விட்டது. அதற்கு பதிலாக மக்காவில் இருந்து பெரும் ஒரு படை கிளம்பி வருகிறது, நம்மை தாக்க என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போது தான் விளங்கிக் கொள்கிறார்கள்.
2 பேர்களை பிடித்து கொண்டு வந்தார்கள் சஹாபாக்கள். நீர் நிரப்பிய அந்த நீர் தடாகத்துக்கு பக்கத்திலே நீர் நிரப்பிய 2 பேர்களை கொண்டு வந்தார்கள், அடித்தார்கள். அந்த நேரத்தில் அந்த 2 பேர்களுடைய வாக்கு மூலம் பெறப்படுகிறது. அங்கிருந்த அந்த இருவரினுடைய வாக்கு மூலத்தை கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலவிதமான உண்மைகளை அவர்களுடைய வாயிலிருந்து எடுப்பதற்கு முயற்சித்தார்கள். கடைசியாக கேட்டார்கள், அவர்கள் எத்தனை பேர்கள் இருப்பார்கள்? அந்த 2 பேர்களும் சொன்னார்கள், குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அப்படியாக இருந்தால் எத்தனை ஒட்டகங்களை அறுத்து ஒரு நாள் சாப்பிடுகிறார்கள் என்று கேட்டவுடன் அந்த வந்த 2 பேர்களும் சொன்னார்கள், ஒரு நாள் 9 ஒட்டகம், மறுநாள் 10 ஒட்டகம் என்பதாக இப்படி அறுத்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கணித்தார்கள், இவர்கள் 90, அதாவது 900 முதல் 1000 நபர்கள் வரை இருக்கலாம். அந்த பக்கத்திலே 900 முதல் 1000 நபர்கள் வரை இருக்கலாம். பெரும் ஒரு, அதாவது பயங்கரமான ஒரு நிலைமை இப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உண்டாகிறது. தன்னுடைய 313 தோழர்களோடு ரமதானுடைய காலம் பசிபட்டினியோடு வெளிக்கிளம்பிய ரசூலுல்லாஹ் போரை எதிர்பார்க்காமல் சிறிய ஒரு வியாபார கூட்டம் தானே மடக்கி பிடித்து விடலாமே என்ற அந்த எண்ணத்திலே புறப்பட்ட ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விளங்குகிறது, இது நெருக்கடியான பயங்கரமான ஒரு சந்தர்ப்பமாக அமைந்து விட்டது. இப்போது போர் செய்ய வேண்டிய நிர்பந்தம் கட்டாயம் உண்டாகிவிட்டது. இந்த நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை நோக்கி மஷூரா செய்கிறார்கள். சஹாபாக்களை உட்கார வைத்து மஷூரா கேட்கிறார்கள், ஆலோசனை செய்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிலைமையை விளங்கப்படுத்தினார்கள் சஹாபாக்களுக்கு, தோழர்களே, நாங்கள் இதற்காக வேண்டித்தான் வந்தோம், ஆனாலும் நிலைமை இவ்வாறு இல்லை, இது வித்தியாசமாக இருக்கிறது, எங்களை தாக்க பெரும் ஒரு படை புறப்பட்டு வந்துவிட்டது. எனவே இந்த தருணத்தில் நாம் புறமுதுகு காட்டி ஓடிவிட முடியாது. அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். என்ன செய்யலாம்? நாம் என்ன செய்யலாம்? அடுத்து நாம் என்ன செய்வது என்று சஹாபாக்களிடத்திலே ஆலோசனை கேட்கிறார்கள். இந்த நேரத்தில் அதாவது மக்கா வாசிகளான அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எழுப்பி சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், நாங்கள் போர் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். அதற்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எழுந்தார்கள், யா ரசூலுல்லாஹ், நாமும் போர் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம், பின்வாங்க மாட்டோம். அதற்கு பின்னால் மிக்தாத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், நாங்கள் போர் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம், நீங்கள் எதை சொல்லுகிறீர்களோ அதை செய்வோம் யா ரசூலுல்லாஹ் என்று சொன்னதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பவும் உங்களுடைய ஆலோசனைகள், அபிப்பிராயங்கள் என்ன என்பதாக விசாரிக்கிறார்கள். இதுவரைக்கும் பதில் சொன்னவர்கள் மக்காவாசிகள், மக்காவில் இருந்து மதீனாவுக்கு வந்த அந்த முஹாஜிரின்கள் தான் பதில் சொன்னார்கள். மதீனமா நகரத்தில் இருக்கக்கூடிய அந்த சஹாபாக்களினுடைய பதில்கள் ஏதும் வரவில்லையே என்ற அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவாசிகளினுடைய பதிலையும் கேட்க ஆசைப்பட்டார்கள். எழுந்தார்கள் சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எழுந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால், யா ரசூலல்லாஹ், நீங்கள் கொண்டு வந்த அந்த மார்க்கத்தை நாங்கள் நம்பினோம், உங்களை ஈமான் கொண்டோம், நீங்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை நம்பி ஏற்றுக்கொண்டோம், அதை உண்மைப்படுத்தினோம். அதன் வெளிப்பாடாக நீங்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு வந்தீர்களே யா ரசூலல்லாஹ், அந்த நேரத்தில் நாம் அந்த தீனுல் இஸ்லாத்தையும் உங்களையும் ஏற்று அடைக்கலம் தந்திருக்கிறோம் நாயகமே. எனவே நீங்கள் மதீனா வாசிகளினுடைய அந்த மஷூராவை கேட்கிறீர்கள் போல் எங்களுக்கு தெரிகிறது. இதோ நான் சொல்லுகிறேன், மதீனா வாசிகள் சார்பாக, மதீனத்து மக்கள் சார்பாக நான் சொல்லுகிறேன், யா ரசூலல்லாஹ், நாங்கள் போருக்கு தயாராக இருக்கிறோம், எது வந்தாலும் பின்வாங்க மாட்டோம். சொல்லிவிட்டு சொன்னார்கள், நீங்கள் எங்களை ஒரு கடலின் பக்கம் அழைத்து சென்று கடலுக்குள்ளே மூழ்குங்கள் என்று கூறினாலும் நாம் மூழ்குவதற்கு தயாராக இருக்கிறோம் நாயகமே என்று சொன்னதுதான் தாமதம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தில் ஆனந்த கண்ணீர், முகத்தில் பிரகாசம். இந்த முஹாஜிரின்களும் அன்சாரியர்களும் 2 பேர்களும் ஒன்றுபட்டு விட்டார்கள். 2 தரப்பும் தீனுல் இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி துணிந்து விட்டார்கள் என்ற அந்த அழகான காட்சி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்திலே பிரதிபலிக்கிறது. ஆனாலும் சஹாபாக்களிடத்திலே பெரிய அளவு ஆயுதங்கள் இல்லை.
2 குதிரைகள் 70 ஒட்டகங்கள், இப்படித்தான் இருந்தது. வரக்கூடிய தருணத்தில், மதீனாவில் இருந்து வரக்கூடிய தருணத்தில் ஒரு ஒட்டகத்தில் 2 அல்லது 3 பேர் மாறி 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 சவாரி செய்து வந்தார்கள். இப்போது 1000 பேர்கள் அந்த பக்கத்திலே இருக்கிறார்கள், எதிர்த்து போராட வேண்டும். ரமலானுடைய காலம், பசிபட்டணியோடு சஹாபாக்கள். ஆனாலும் போராடித்தானாக வேண்டும். சொல்லிவிட்டார்களே சஹாபாக்கள், அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கொண்டு போய் அந்த யுத்த களத்திலே வைத்துவிட்டு, நீங்களும் அந்த ரப்புக ஃபகாத்திலா இன்னா ஹாஹுனா காயிதூன், நபியே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நீங்களும் உங்களுடைய அந்த அடுத்த பக்கத்தில் உள்ளவர்களும் பார்த்து கொள்ளுங்கள், நாம் ஓய்வெடுக்கிறோம் என்று அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த தரப்பிலே உள்ளவர்கள் சொல்லிவிட்டார்கள். இப்படி சொல்ல மாட்டோம் யா ரசூலல்லாஹ், கடைசி வரைக்கும் உங்களோடு இருப்போம் என்ற அந்த உறுதிமொழியின் பிரகாரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த நகர்வுக்கு செல்கிறார்கள். அடுத்த கட்டம் பதுரை நோக்கி, பதுருடைய அந்த பள்ளத்தாக்கை நோக்கி சஹாபாக்களும் வந்து விட்டார்கள். அன்றிரவு மாலை பொழுதாகிறது. அடுத்த நாள் காலை பிறை 17, ரமலானுடைய காலம் பிறை 17, காலை வெள்ளிக்கிழமை, அடுத்த சுபகுடைய அந்த வேளையிலே யுத்தம் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. முந்திய நாள் அந்த மகரிபுடைய வேளையிலே சஹாபாக்களும் பெருமானாரும் அந்த பத்ருடைய அந்த மைதானத்துக்கு வந்து விட்டார்கள். கூடாரம் அடித்து தங்களுக்குண்டான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்திலே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறுபட்ட அதிசயங்கள் இந்த இடத்திலே நடைபெறுகிறது. பல்வேறுபட்ட அதிசயங்கள். அடுத்த பக்கத்திலே எதிரிகள் இருக்கிறார்கள், இந்த பக்கத்திலே முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அங்கே அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தார்கள். அல்லாஹும்ம இன் துஹ்லிக ஹாதிஹில் இஸாபத மின் அஹ்லில் இஸ்லாம் ஃபலா துஅபத் ஃபில் அர்தி அபதா. யா அல்லாஹ், நீ இன்றைய இந்த தினத்தில் இந்த குறைவாக இருக்கக்கூடிய இந்த முஸ்லிம்களுக்கு வெற்றியை நீ நல்கவில்லை என்றால், இதற்கு பின்னால் ஃபலா துஅபத் ஃபில் அர்தி அபதா, இதற்கு பின்னால இந்த உலகத்திலே உன்னை வணங்குவதற்கு யாருமே இருக்க மாட்டார்கள் யா அல்லாஹ். எனவே குறைவாக இருக்கக்கூடிய இந்த தோழர்களுக்கு நீ வெற்றியை கொடுத்து விடு ரஹ்மானே என்று பெருமானார் அதாவது துஆ செய்து கொண்டே இருக்கிறார்கள். பெருமானாருடைய போர்வையும் கீழே விழுகிறது. அந்த நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கிட்டே வந்து போர்வையை எடுத்து கொடுத்து விட்டு சொன்னார்கள், அதாவது கஃபாக முனாஷதத்துக ரப்பக், யா ரசூலல்லாஹ், நீங்கள் இதுவரைக்கும் உங்களுடைய ரப்போடு அதிகமாக சொல்லிவிட்டீர்கள், அதிகமாக உங்களுடைய ரப்பிடத்திலே பொறுப்பு கொடுத்து விட்டீர்கள். போதும் யா ரசூலல்லாஹ், நிச்சயமாக நீங்கள் கொடுத்ததை, நீங்கள் கேட்டதை உங்களுடைய ரப்பு உங்களுக்கு தருவான் என்ற அந்த செய்தியை சொல்லக்கூடிய நேரத்திலேதான் அல்லாஹ் குர்ஆனுடைய அந்த வசனத்தை இறக்குகிறான். இது தஸ்தகீஸூன ரப்பக்கும் என்கின்ற அந்த அத்தியாயம், அந்த வசனம் இறங்குகிறது. அதாவது நாம் உங்களுக்கு அந்த பத்ருடைய அந்த களத்திலே உங்களுக்கு பின்னால், அதாவது சஃப்பு சஃப்பாக உங்களோடு இருக்கக்கூடிய 1000 மலக்குமார்களை நாம் இறக்கி உங்களுக்கு நாம் உதவுவோம் என்கின்ற அந்த குர்ஆனுடைய வசனம் அங்கே இறக்கி வைக்கப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய இரவு அப்படியே துஆவிலே கழிக்கிறார்கள். அந்த நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிக்கிளம்பி சென்று சொன்னார்கள், இந்த இடத்திலே நாளை அபூஜஹல் இறந்து கிடப்பான், இந்த இடத்திலே உத்துபா, இந்த இடத்திலே ஷைபா, இந்த இடத்திலே உக்பத் இப்னு அபீ முய்த் என்கின்ற அடையாளத்தை இட்டார்கள் முந்திய நாள் இரவிலே. அடுத்த நாள் காலை யுத்தம் ஆரம்பமாகிறது. பொழுது விடியக்கூடிய தருணம், பொழுது விடியக்கூடிய லேசாக வெளிச்சம் வரக்கூடிய தருணத்திலே அந்த யுத்தம் ஆரம்பிக்கப்படுகிறது. எதிரிகளில் இருந்து அந்த ஒரு கூட்டம் அப்படியே முன்வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களில் இருந்து ஒரு கூட்டத்தை அனுப்புகிறார்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஜ்ரத் ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அடுத்தது இன்னும் ஒரு சஹாபியை பெருமானார் அனுப்புகிறார்கள். இந்த நேரத்தில் சென்றவர்கள், முதலாவது யுத்தத்துக்கு அந்த மைதானத்துக்குள்ளே குதித்தவர்கள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 2 பேர்களும் என்ன செய்தார்கள், அந்த எதிரிக்கு சந்தர்ப்பம் கொடுக்கவில்லை, உடனடியாக வந்தவர்களை வெட்டி வீழ்த்தி விட்டார்கள்.
இப்போது யுத்தம் சூடு பிடிக்கிறது, போர்க்களம் சூடு பிடிக்கிறது, இரண்டு தரப்பு மோதிக்கொள்ளக்கூடிய பயங்கரமான தருணம். இதற்கிடையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு எச்சரித்தார்கள், அதாவது கட்டளையிட்டார்கள், நான் சொல்லும் வரைக்கும், என்னுடைய இறுதி சொல் வரைக்கும் வரும் வரைக்கும் நீங்கள் யாரும் இறங்கிவிடக் கூடாது. உங்களுடைய அம்புகளை அதாவது ஒன்றன் பின் ஒன்றாக நீங்கள் பாவிக்க வேண்டும், அனைத்தையும் முடித்து விடவும் கூடாது. உங்களுக்கு பக்கத்திலே எதிரிகள் சூழ்ந்து கொள்ளும் வரைக்கும் நீங்கள் உங்களுடைய வாள்களை உருவக்கூடாது என்கின்ற பலவிதமான புத்திமதிகளுக்கு மத்தியிலே இந்த போர் இடம்பெறுகிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இரண்டு தரப்பு மோதிய தருணம். அந்த நேரத்திலே சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், அந்த பத்ருடைய அந்த 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 நிகழ்வு முடிந்ததற்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் வெட்டுவதற்காக எனக்கு முன்னால் இருந்த அந்த குஃபாரை, அந்த எதிரியை வெட்டுவதற்காக என்னுடைய வாளை ஓங்கினேன். ஆனால் என்னுடைய வாள் அவனுடைய கழுத்திலே படுவதற்கு முன்னால் அவனுடைய தலை கீழே விழுந்தது. அந்த நேரத்திலே நான் பார்த்தேன், வெள்ளை தலைப்பாகை அணிந்தவர்களை நான் பார்த்தேன் என்கின்ற செய்தியை சொன்ன நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் மலாயிக்காமார்களை கொண்டு உங்களுக்கு உதவி செய்தான், வெட்டியது நீங்கள் அல்ல, அந்த மலக்கு என்றார்கள். ஒரு சஹாபி ஒருவரை கைது செய்து கொண்டு வருகிறார். வந்த நேரத்தில் பெருமானாரிடத்திலே கூறுகிறார், யா ரசூலல்லாஹ், இதோ இவரை கைது செய்து விட்டு வந்திருக்கிறேன். அந்த கைது செய்யப்பட்டவர் சொன்னார், இல்லை இவர் கைது செய்யவில்லை, இவர் என்னை கைது செய்யவில்லை. என்னை கைது செய்தது ஒரு வெள்ளை உடுப்பு ஜுப்பா அணிந்த, வெள்ளை தலைப்பாகை அணிந்த ஒருவர், அவர்தான் என்னை கைது செய்தார், இவர் அல்ல என்று சொன்ன நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த சஹாபியை பார்த்து, கைது செய்வதற்கு நீங்கள் துணிந்தாலும் மலக்கு உங்களுக்கு கைது செய்து இவரை ஒப்படைத்திருக்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, கிட்டத்தட்ட அல்லாஹ் குர்ஆனிலே 1000 மலாயிக்காமார்கள், 3000 மலாயிக்காமார்கள், 5000 மலாயிக்காமார்களை நாம் இறக்கி வைத்தோம். வலகத் நஸரகுமுல்லாஹு பிபத்ரி வ அன்தும் அதில்லா, நீங்கள் சொற்ப தொகையினராக இருந்தும் கூட இருந்த அந்த சந்தர்ப்பத்தில் நாம் அந்த பத்ருடைய மைதானத்தில் உங்களுக்கு வெற்றியை தந்தோம். எப்படி? மலாயிக்காமார்களினுடைய உதவியோடு. மலாயிக்காமார்களை அல்லாஹ் கோர்வையாக சாரியாக இறக்கினான். பத்ர் மைதானத்திலே அவர்கள் யுத்தம் செய்தார்கள் சஹாபாக்களோடு. அந்த யுத்தத்திலே கடைசியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் வெற்றி பெற்றுக் கொள்கிறார்கள். அன்றைய தினம் இந்த பத்ருடைய யுத்தம் வெற்றி பெறவில்லை என்றால், இந்த 313 சஹாபாக்களும் கொலை செய்யப்பட்டிருப்பார்களாக இருந்தால் இந்த இஸ்லாமிய மார்க்கம் இதுவரைக்கும் வந்திருக்குமா? நிச்சயமாக வந்திருக்க முடியாது. எனவே இஸ்லாமிய மார்க்கம் பாதுகாக்கப்பட்ட ஒரு தினம் பத்ருடைய தினம். பத்ருடைய அந்த தினத்திலேதான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் பாதுகாக்கப்பட்டது. ஹக்கு அதாவது தலைத்து நின்றது. பாத்தில் என்கின்ற அந்த குஃபார்களினுடைய அந்த மார்க்கம் அப்படியே தரைமட்டமாக்கப்பட்டது என்ற வரலாறை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே பத்ருடைய சம்பவம் என்பது இதற்கு பின்னாலும் நிறைய சம்பவங்கள், இதற்கிடையிலும் நிறைய சம்பவங்கள், சரித்திரங்கள். இது லேசாக சொல்லி முடிக்க முடியுமான, லேசாக கேட்டு முடிக்க முடியுமான ஒரு சம்பவமும் சரித்திரமும் அல்ல. எனவே இந்த பத்ரை கொண்டு நாம் படிப்பினை பெறுவோம். இந்த பத்ரிலே நிறைய பாடங்களும் படிப்பினைகளும் நமக்கு இருக்கிறது. அதை தனித்தனியாக ஒவ்வொன்றையும் தனித்தனி குத்துபாக்களாக ஓதினால்தான் ஓரளவு விளங்கிக் கொள்ளலாம். எனவே இந்த பத்ருடைய நிகழ்வு இடம்பெற்ற தினம்தான் இன்ஷா அல்லாஹ் இன்று மாலை பிறை 17வது நாள். அடுத்த நாள் நாளை பொழுது காலையிலே அந்த பத்ருடைய யுத்தம் நடைபெறக்கூடிய சந்தர்ப்பமாக அந்த ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு காணப்பட்டது என்ற அந்த விடயத்தை உங்களுக்கு கூறி, இன்னும் இயலுமான வரைக்கும் இந்த பத்ருடைய சம்பவத்தை, இந்த சரித்திரத்தை பாடமாக எடுப்போம். இதிலிருந்து படிப்பினைகளை பெறுவோம். அந்த பத்ரு சஹாபாக்கள் செய்த தியாகத்தை இன்று உலகம் முழுக்க நாம் பேசினாலும் ஈடாகாது. அவ்வளவு துணிச்சலோடு அந்த சஹாபாக்கள் அந்த பத்ருடைய அந்த களத்தை எதிர்நோக்கினார்கள். இதுதான் உண்மையான வரலாறு என்பதை இந்த இடத்திலே நான் சுருக்கமாக முன்வைத்து, எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் இந்த தீனுல் இஸ்லாத்தை அழகான முறையிலே
அந்த பாதுகாத்து தந்த தீனுல் இஸ்லாத்தை அழகான முறையிலே பின்பற்றி வாழ்வதற்குண்டான பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே, நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தல் புரிவாயாக. நம்மை பெற்று வளர்த்த தாய் தந்தையர்களுடைய பாவங்களை மன்னித்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் நம்முடைய மனைவி பிள்ளைகள் உற்றார் உறவினர்கள் ஊர் மக்கள் அத்தனை பேர்களுடைய பாவங்களை மன்னித்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் இந்த ரமலானை நல்ல முறையிலே அடைந்து நல்ல முறையிலே வழியனுப்பியவர்களுடைய கூட்டத்திலே நம் அனைவர்களையும் கபூல் செய்து கொள்வாயாக. நம் அனைவர்களுடைய இறுதி முடிவையும் நல்லதாக ஆக்குவாயாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى اله واصحابه وسلم تسليما كثيرا اما بعد فاوصيكم عباد الله واياي اولا بتقوى الله. فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد نصركم الله ببدر وأنتم أذلة فاتقوا الله لعلكم تشكرون. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. فأقول قولي هذا أستغفر الله لي ولكم فاستغفروه عني وعنكم وعن جميع المسلمين والمؤمنين أجمعين فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله رب العالمين والشكر نعمتنا من حسنة وفي الآخرة حسنة. الحمد لله الذي حمدا كثيرا كما امر واشهد ان لا اله الا الله وحده لا شريك له ارغاما لمن جهد به وكفر واشهد ان سيدنا محمدا عبده ورسوله سيد البشر صلى الله على سيدنا محمد وعلى اله واصحابه متصلتين من نظر. اما بعد فاوصيكم عباد الله واياي اولا من تقوى الله فان التقوى تنجيكم من عذاب القبر وعذاب النار وتدخلكم الجنه الاعلى. فاعلموا عباد الله ان الله تعالى امركم امرا عظيما وبدا بنفسه تعظيما وثنى بملائكته تكريما. ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما. فاجيبوا الى ما دعاكم وصلوا وسلموا على من به الله هداكم. اللهم صل وسلم وبارك على محمد وعلى اله الاطهار واصحابه الاخيار وارض اللهم عن خلفائه الاربعه امير المؤمنين سيدنا ابي بكر الصديق رضي الله تعالى عنه وعن امير المؤمنين سيدنا عمر بن الخطاب رضي الله تعالى عنه وعن امير المؤمنين سيدنا عثمان بن عفان رضي الله تعالى عنه وعن امير المؤمنين سيدنا علي بن ابي طالب رضي الله عنه وعن سته الباقين من العشرة المبشرين وعن السبتين الشهيدين إمام أهل الجنة سيدنا حسن وسيدنا حسين رضي الله تعالى عنهما وعن الزهراء البتول فاطمة بنت رسول الله صلى الله عليه وسلم وعن أمهات المؤمنين وعن الأنصار والمهاجرين وسائر الصحابة أجمعين وعن التابعين وتابعي التابعين بإحسان إلى يوم الدين وارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين ودمر أعداء الدين فانصرنا على القوم الكافرين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع قريب مجيب الدعوات يا قاضي الحاجات. اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار. اللهم لا تشفي خلقنا بالنار ولا تجعلنا من حطب النار فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. فاذكروا الله العظيم يذكركم يشكركم ويهديكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.